நயன்தாரா தனுஷ் சோசியல் மீடியாவே 2 நாளா பரபரப்பா இருக்கிறதுக்கு காரணம் நயன்தாரா போட்ட அந்த 3 பக்க அறிக்கை. தனுஷ் மேல பல குற்றச்சாட்டுகளையும் நிறைய வன்மத்தையும் கக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா 400 தான் படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள், பாடல் வரிகள், காட்சிகள் இது எல்லாத்தையும் நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்ண முடியாம போனது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட நிறைய வார்த்தைகள் தனுஷ் மேல மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது. அது என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு உண்மையாவே தனுஷ் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். முதல்ல பிரச்சனை என்ன? நயன்தாரா விக்னேஷ் சிவன் 400 தான் படத்துல லவ் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றாங்க. இந்த கல்யாணம் பண்றத நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில கல்யாண கேசட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை இன்னைக்கு வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில ரிலீஸ் பண்ண முடியாத காரணம் 400 தான் படத்துல படப்பிடிப்புல அவங்க லவ் பண்ண காட்சிகளை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில இருக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பீரோலா அந்த படத்துல எடுத்த பிஹைண்ட் தி சீன்ஸ் காட்சிகளை வைக்கிறதுக்கான அனுமதியை தனுஷ் அவர்கள் தான் கொடுக்கணும். தனுஷ் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். இது கொடுக்காம 2 வருஷமா அலக்கழிக்கிறாரு. அவருக்கு எங்க மேல நிறைய வன்மம் இருக்கு அப்படி இப்படின்னு நயன்தாரா தனுஷ் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சைமா அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்ட் நடக்குது. 400 தான் படத்துக்காக நயன்தாராவுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல தனுஷும் கலந்துக்கிறாரு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் என்ன, நயன்தாரா தனுஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. தனுஷ்க்கு இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஆக்டிங் சுத்தமா பிடிக்கல, சாரி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாம விட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே வன்மத்தை கக்கியிருப்பாங்க. தனுஷ்க்கு டைரக்டா படம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஆக்டிங் நல்லா இல்ல, என்ன படம் இது அப்படின்னு நிறைய வன்மத்தை கக்குனீங்கல்ல, இன்னைக்கு பாருங்க அதுக்கு தான் எனக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் அவர்கள் எங்க பாத்துக்கணுமோ அங்க பாத்துக்கிறவங்கள அப்படிங்கிற மாதிரி மனசுலே வச்சிட்டு இருந்து இன்னைக்கு செஞ்சு விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன 400 தான் படத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அது இல்லாம சும்மா சொல்லிட்டு அதுல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுற வேண்டியதானே அப்படின்னா, இந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியோட ட்ரைலரை 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. இந்த ட்ரைலர்ல 3 செகண்டுக்கு 400 தான் படப்பிடிப்பு காட்சிகள் சில விஷயங்களை போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் பண்ண காட்சிகளை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தனுஷ் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இந்த 3 செகண்ட் காட்சிகளுக்காக நீங்க 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நயன்தாரா, உங்களுக்கு என்ன எங்க மேல வன்மம், உங்களுக்கு அப்பா இருந்தாரு, அண்ணன் இருந்தாங்க, எல்லாரும் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க, அதனால ஈஸியா வந்துட்டீங்க. நான் அப்படி இல்ல, தனியா வந்து ஜெயிக்கிற ஆளு. உங்களுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. பிலிம் பேக்ரவுண்ட் இல்லாம யாராவது வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கண்ணு முன்னாடி யாராவது சந்தோஷமா வளர்றாங்க அப்படின்னா, சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னா அவங்களை சுத்தமா உங்களுக்கு பிடிக்கல. இனிமேலாச்சும் திருந்துங்க. மேடையில ஒரு முகம், வெளியே ஒரு முகம். உங்களுக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அதே மாதிரி நடந்துக்க பாருங்க அப்படி இப்படின்னு நிறைய கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இந்த பிரச்சனை இல்லாம நிறைய விஷயங்களை அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. சரி, நயன்தாரா கரெக்டா இல்ல தனுஷ் பண்ணது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் பண்ணது 100% கரெக்ட். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை நெட்ஃபிளிக்ஸ்ல டாக்குமெண்ட்ரியா விற்க போறாங்க அப்படிங்கும்போது அது கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட விஷயம். ப்ரொஃபஷனலா பார்த்தா தனுஷ் அதுக்கு காப்பிரைட் கிளைம் பண்றதும், அதை யூஸ் பண்ணக்கூடாது என் பர்மிஷன் இல்லாம அப்படின்னு சொல்றதும் அந்த உரிமை 100% தனுஷ்க்கு இருக்கு. அதுல எந்த தவறுமே கிடையாது. நயன்தாரா சொல்றதை வச்சு பார்த்தா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் லவ் பண்றது தனுஷ்க்கு பிடிக்காத மாதிரியும், இவங்க லவ் பண்ணதுனால படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நடிச்சது நல்லா இல்ல, இந்த படத்தோட அவுட்புட்டே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி தனுஷ் சொன்னதாகவும், கடைசியில அந்த படம் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு, இப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனாலேயே உங்களுக்கு அந்த படம் சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு, அந்த வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டே தான் இன்னைக்கு நீங்க பழி வாங்கிட்டீங்க. விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சோசியல் மீடியால தனுஷ் மேல இவ்ளோ வன்மத்தை கக்காம ப்ரொஃபஷனலாவே இதை சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்க முடியும். இவங்களோட கல்யாண நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை கௌதம் மேனன் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்தது. 400 தான் அப்படின்ற படத்துக்கு சம்பந்தமான காப்பிரைட்டட் மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணாம கௌதம் மேனனை வச்சு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சித்தரிக்கப்பட்டவை மாதிரி ஏதோ ஒரு பீரோல்ஸ் எல்லாம் நீங்க மறுபடியும் ஷூட் பண்ணி அங்க ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இப்படி சோசியல் மீடியால டைரக்டா வன்மத்தை கக்குனது மூலியமா உங்க மேலையும் தனுஷ் அவர்கள் மேலையும் தேவையில்லாத வன்மமும் ஹேட்ரேட்டும் பரவி இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.